வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி ஏஎல்பிக்குடைய சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், அதாவது ஓப்பன் எக்ஸாம்னா தேர்ட் ஸ்டேஜ் எக்ஸாம், ஜிடிசி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்னா செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமாக இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி சிலபஸ் என்ன, டோட்டல் கொஸ்டின்ஸ் எவ்வளோ வரும், என்ன டைமிங் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ தனியாக போட்டிருக்கோம். அது போக மொத்தம் எத்தனை 5 பேட்டி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பேட்டி உள்ள சம்ஸ் எல்லாமே டைப்ஸில் உள்ள ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. அதில் 3 டைப் போட்டோம், இன்னும் 2 டைப் அதில் பாக்கியிருக்கு. அதையும் வீடியோ கண்டிப்பாக சீக்கிரம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டி 3ல் உள்ள 2 டைப்பு, அதாவது ஃபிக்ஸு அப்புறம் ஹைட் அண்ட் க்யூப்ஸு, அந்த 2டையும் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோவை போட்டுட்டோம். இப்போ நம்ம டைப் 2ல் வாட்ச் டேபிள் டெஸ்ட், டைப் 2ல் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வாட்ச் டேபிள் டெஸ்ட்டு, இன்னும் ரோ காலம் டெஸ்ட்டு. அதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ச் டேபிள் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவுடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், லிங்க்கை பாருங்கள். வாங்க இப்போ நம்ம இதில் நம்ம பார்க்கலாம். இப்போ பேட்டி 2ல் 2 டைப் இருக்கும். இந்த 2 டைப்பில் ஏதாவது ஒரு டைப் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஒன்று வாட்ச் டேபிள் டெஸ்ட் கேட்கலாம், இல்லைனா ரோ காலம் டெஸ்ட் கேட்கலாம். இது ரெண்டுமே கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் அங்கே எந்த டெஸ்ட்டு கேட்பான்னு உங்களுக்கு தெரியாது. 2ல் ஏதாவது ஒன்று கேட்டுருவான். ஸோ அதனால் 2டையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா டைப் 2 வாட்ச் டேபிள் டெஸ்ட்டு இப்போ ரோ கொஞ்சம் மைண்டில் ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக வாங்க பார்க்கலாம். இதில் ஒரு 3 சம் எக்ஸாம்பிள், அது எக்ஸாம்பிள் வித்து ஒரு 3 சம் வந்து டைம் செட் பண்ணி நம்ம பார்க்கலாம். தாங்க இப்போ பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 20 கொஷின் கேட்பாங்க. அதாவது வாட்சிலேருந்து 20 கொஷின், அதாவது 2 செட்டாக இருக்கும். 10 கொஷினாக ஒரு கிளாக் மாதிரி இருக்கும். அதாவது 10 கொஷின், அடுத்து இன்னொரு கிளாக் கொடுத்து அதில் வந்து 10 கொஷின், மொத்தம் 20 கொஷின்ஸ் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா, ஆன்சரோட ABCDEன்னு இருக்கும். மொத்தம் 20 கொஷினுக்கும் 10 நிமிஷம். அதாவது ஒரு செட்டில் வந்து 10 கொஷின் இருக்குல்ல ஒரு கிளாக்கில். அப்போ ஒரு கிளாக் 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க, இன்னொரு கிளாக்கில் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. சரிங்களா, அது கொடுத்துருக்காங்க. த டெஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 வாட்ச் டேபிள் அண்ட் 10 கொஸ்டின்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஈச் வாட்ச் டேபிள். மொத்தம் 20 கொஸ்டின். இதில் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆன்சர் வந்து 1ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு என்ன எழுதணும்னா, ஆன்சரில் கிளிக் பண்ணுறது ஏ அப்படின்னு கிளிக் பண்ணணும். உங்களுடைய ஆன்சர் 2ன்னு வந்துச்சுன்னா ஆன்சரில் பின்னு கிளிக் பண்ணணும். ஆன்சர் 3னா சி, ஆன்சர் 4னா டி, ஆன்சர் 5 வந்துச்சுன்னா இ. இந்த மாதிரி தான் உங்களுக்கு அங்கே இருக்கும். சரியா, பார்த்துங்க. டோட்டல் கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின். ஒரு வாட்ச் ஒரு கிளாக்கில் பேஸ்ட் பண்ணி 10 கொஸ்டின், இன்னொரு கிளாக்கை பேஸ்ட் பண்ணி 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாகவே உங்களுக்கு 10 நிமிஷம் தான். வாங்க இப்போ 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் வாட்ச் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்சில் நார்த்து சவுத்து வெஸ்ட்டு அது டேரெக்ஷனையும் கொடுத்துட்டு நம்ம டைம் இருக்குல்ல, இப்போ 1, 5 மினிட்ஸ், 10 15 மினிட்ஸ் அந்த மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஒரு அல்ஃபபெட்டிக் லெட்டரும் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அப்ராப்ரியேட்டாக நம்பரும் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ வந்து பாருங்கள், எக்ஸாம்பிள் எக்ஸ்சேஞ்ச் T1/F3, அதாவது T1ங்கிறதையும் F3யும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மாற்றி எழுதிக்கோங்க. அப்படிங்கும்போது T1ங்கிற இடத்துல F3 போயிடும், F3 இடத்துல T1 வந்துடுமா. அப்புறம் N5/T2, N5 இடத்துல T2வும் T2 10யும் மாற்றிக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் இஸ் த நம்பர் அட் லெஃப்ட் தேர்ட் ஆஃப் A3, அதாவது இப்போ மாற்றினதுக்கு அப்புறம் அந்த A3யோட 3வது லெஃப்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணுங்க. நீங்கள் இங்கே லெஃப்ட் ரைட்டு பார்க்குறது வந்து அந்த டேரெக்ஷன்லேருந்து பார்க்கணும், நம்பர்லேருந்து லெஃப்ட்டில் இருக்குன்னு பார்க்கக்கூடாது. அதாவது அந்த டேரெக்ஷனில் இப்போ சவுத்தில் உட்காந்துருக்கீங்கன்னா சவுத்துலேருந்து லெஃப்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது சவுத்துலேருந்து லெஃப்ட் எதுனா வெஸ்ட்டு, அந்த மாதிரி. அது சர்க்கிளில் சென்டரில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் லெஃப்ட்டில் எது ரைட் எது அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா A3யோட லெஃப்ட் தேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ A3ங்கிறது என்ன எங்கே இருக்குது, A3 வந்து A2, இது ஒரு மிஸ்டேக்கு, A2வில். இப்போ A2 இருக்குது. A2ல லெஃப்ட் தேர்டு என்னென்ன பார்த்தீங்கன்னா, T1 வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, G1 செகண்ட் லெஃப்ட்டு, T3ங்கிறது தேர்ட் லெஃப்ட்டு, அதாவது ஆஃப் அப்படின்னு இருக்குது. அதாவது தேர்ட் ஆஃப் அப்படின்னா அந்த A3யை நீங்கள் சேர்க்காமல் எக்ஸ்க்ளூடு 3 என்னணும். இதே ஃப்ரம் அப்படின்னா A3யை 1ன்னு எடுத்துக்கிட்டு T2 2 எடுத்துக்கிட்டு C1 3 இருக்கும். ஆஃப்னு வந்தால் நீங்கள் அந்த A2வை நீங்கள் சேர்க்காமல் 3வது லெஃப்ட்டுன்னு வரும். அப்போ 3வது லெஃப்ட் ஆல்ரெடி நம்ம T2வையும் N5யும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 5, அதாவது அந்த லெட்டரை சொல்லக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 5.
அதாவது ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்களா T2 இருக்கிற N5 அப்போ அந்த ஆன்சர் வந்து N5. ஸோ ஆன்சர் இஸ் 5. ஆன்சர் 5னா 5 அங்கே இருக்காது, ஈன்னு நீங்கள் டிக் பண்ணணும். ஏன்னா ஒன்றுனா A, 2னா P, 3னா C. இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மூவிங் ஃப்ரம் T1 ஃப்ரம் ஈஸ்ட் இன் கிளாக் வைஸ் டைரெக்ஷன். T1லேருந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க எங்கே கிளாக் ஈஸ்ட்டை நோக்கி கிளாக் பண்ணுறீங்க, கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ T1ங்கிறது இந்த லெஃப்ட்டில் அந்த இதில் இருக்குது T1, அது வந்து ஈஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறீங்க. அது என்னென்னா கிளாக் வைஸ்னால் A2 N5 C4 வழியாக நீங்கள் C4க்கு போகணும். ஏன் கிளாக் வைஸ் டைரெக்ஷன். வாட் இஸ் த ஃபோர்த் ஃப்ரம் த ஈஸ்ட்லேருந்து ஃபோர்த்து ஃப்ரம் த வாட் இஸ் த ஃபோர்த் ஃப்ரம் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வந்து நீங்கள் ஃபோர்த் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதான் அந்த கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஃபோர்த் அடுத்து எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்க. ஃப்ரம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அந்த C4ங்கிறது ஈஸ்ட்டையும் நீங்கள் 1ன்னு கால்குலேட் பண்ணணும். அப்போ C4ங்கிறது 1, F3ங்கிறது 2, M4ங்கிறது 3, T2ங்கிறது 4. ஃப்ரம் ஆஃப் பார்த்துக்கோங்க. அது ஃப்ரம்னா அந்த எந்த சொல்கிறோமோ அதையும் சேர்த்து 1ன்னு கால்குலேட் பண்ணணும். ஆஃப்னா அதை விட்டுட்டு மற்றதை கால்குலேட் பண்ணணும். இப்போ ஆன்சர் வந்து T2ன்னு இருக்குது. ஸோ 2 ஆன்சர். 2னா என்ன ஆன்சர் உங்களுக்கு? Pன்னு ஆன்சர். அடுத்து பாருங்கள். அதே இதில் என்ன சொன்னோம், இது கிளாக் வைஸ் டைரெக்ஷன். இதே ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, மூவிங் டு T1 ஃப்ரம் ஈஸ்ட்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் இல்லைனா கவுண்டர் கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் இல்லைனா கவுண்டர் கிளாக் வைஸ் டைரெக்ஷன் சொல்லுவாங்க. கிளாக் வைஸ்னால் அப்படியே நார்மலாக வாட்சில் ஹவர்ஸும் மினிட்ஸ் செகண்ட் முள்ள எப்படி மூவ் ஆகுமோ அதை ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவோம். ஆன்டி கிளாக் ரிவர்ஸில் மூவ் பண்ணணும். ஸோ ஈஸ்ட்லேருந்து T1க்கு போகிறோம் எப்படி ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். இப்போ வாட் இஸ் த செகண்ட் நம்பர் ஆஃப் ஈஸ்ட்லேருந்து செகண்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரம்னா சேர்த்து கவுண்ட் பண்ணணும். ஆஃப்னால அதை விட்டுட்டு மிச்சம் 2 செகண்ட் ஃப்ரம் தானே. அது ஆல்ரெடி கிளாக் வைஸ் டைரெக்ஷனால் அங்கேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் பார்த்தோம். இங்கே ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனால் நீங்கள் லெஃப்ட்லேயே இந்த ஆன்டி கிளாக் வைஸ்லேயே பார்க்கணும். ஸோ செகண்ட் நம்பர் ஆஃப் ஈஸ்ட் அப்போ ஆஃப்னு கொடுத்துருக்கனால நீங்கள் அது ஈஸ்ட்டில் C4ஐ விட்டுட்டு அது 2வது பொசிஷன் பார்க்கணும். இப்போ என்னது N5ங்கிறது 1, A2ங்கிறது செகண்ட். அப்போ A2னா 2னா என்னது உங்களுக்கு ஆன்சர் Pன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? ஃப்ரம்னா இன்க்ளூடிங். ஃப்ரம்னா அதுலேருந்து சேர்த்து கவுண்ட் பண்ணணும். ஆஃப்னா அதை எக்ஸ்க்ளூடிங், இதை விட்டுட்டு நம்பரை கவுண்ட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், முக்கியமான எக்ஸாம்பிள். இப்படி கிளாக் கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது 3 நம்பரையோ ஒரு 4 நம்பரையோ கனெக்ட் பண்ண சொல்லிடுவாங்க. அதாவது இப்போ 3 நம்பர்னால் ட்ரையாங்கிளாக வரும், 4 நம்பர்னால் உங்களுக்கு வந்து அது வந்து ரெக்டாங்கிளோ ஸ்கொயரோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, மேக் ஏ ட்ரையாங்கிள் ஷேப் பை கனெக்டிங் த T1, T5, M4. The answer would be the component opposite of the vertex of the opposite the triangle of vertex னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3ஐயும் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஒரு முக்கோண ஷேப் கிடச்சிருதா. இதில் வெர்டெக்ஸோட ஆப்போசிட் காம்பனன்ட்னு கேட்குறாங்க. வெர்டெக்ஸுங்கிறதுல எது? முக்கோணத்தில் மேலே உள்ள பாட்டு. அப்போ பேஸுக்கு ஆப்போசிட்டில் மேலே இருக்கணும் அது. அப்போ பேஸுங்கிறது T1 N2 கனெக்ட் பண்ணுறது பேஸு, அதுக்கு ஆப்போசிட்டில் M4ங்கிறது தான் உங்களுக்கு இங்கே சவுத்தில் இருக்கிறது தான் வெர்டெக்ஸ். இதுக்கு ஆப்போசிட் காம்பனன்ட் A2, அதான் உங்களுக்கு ஆப்போசிட் காம்பனன்ட். ஸோ A2னா 2னா என்னது ஆன்சர் உங்களுக்கு P. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் சம்ஸ் இருக்கும். இது அப்புறம் இதே மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் ஒரு வாட்ச் டேபிள் கொடுத்து அதில் வந்து ஒரு 10 கொஷின் இருக்கும். அடுத்து ஒரு வாட்ச் டேபிள் கொடுத்து 10 கொஷின் ரெகுலராகவே கண்டினியூஸாக தான் இருக்கும். மொத்தம் 10 நிமிஷம், ஒவ்வொன்றுலேருந்து 20 கொஷின், மொத்தம் 20 கொஷின்ஸ் இருக்கும். வாங்க இப்போ நம்ம இதுக்கு டைம் செட் பண்ணி எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். டைம் செட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸ் வரும், 20 கொஷின் வரும். இப்போ உங்களுடைய டைம் ஸ்டார்ட் நவ். சாரி, டெக்னிக்கல் இஷ்யூ. வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு 20 கொஸ்டினுக்கு 10 நிமிஷம்னா இப்போ ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு எத்தனை 30 செகண்ட் ஆஃப் 1/2 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இன்னும் ஸ்பீடாக போட்டு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பீடாக பார்ட்டிசிபேட் தான் பண்ணிங்கன்னா 42% அப்ராக்சிமேட்டாக ஒரு 50% இருக்கும். 20 கொஸ்டினில் 10 கொஸ்டின் கரெக்டாக போட்டால் தான் நீங்கள் இந்த பேட்டியை கிளியர் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அதாவது 10ன்னு வராது, ஒரு 8, 9 அந்த மாதிரி நீங்கள் போடணும். நீங்கள் 10க்கு மேலே போடுறது தான் உங்களுக்கான சேஃபு. பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஸ்டினுக்கான
Time start now.
ஒரு வாட்ச் 10 கொஸ்டின் முடிச்சு அடுத்த வாட்ச் இது. இந்த 11வது கொஸ்டின் வந்து கொஞ்சம் தப்பான கொஸ்டின். ஸோ அந்த 11வது கொஸ்டினை நீங்கள் ஒமிட் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 11வது கொஸ்டின் தப்பாக இருக்குது. ஸோ ஒமிட் பண்ணிடுங்க.
கொஸ்டினுக்கான 10 நிமிஷம் டைம் அவுட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் அதில் டைம் வேரியேஷன் இருந்திருக்கும். ஏன்னா 3 கொஸ்டின் கட்டில் 1 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்கோம், 1 நிமிஷத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து நம்ம கண்டிப்பாக கரெக்டான ப்ராப்பர் டைம் கொடுத்துடலாம். சரியா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் உள்ள 20 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்துருவோம். இந்த ஆன்சரில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு எக்ஸ்பிரஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி 16 கொஸ்டின் வந்து தப்பான கொஸ்டின். ஸோ அதை விட்டுருங்க, ஒமிட் பண்ணிடுங்க அப்படின்னு. ஸோ 1லேருந்து 20 கொஸ்டினுக்கான ஆன்சர் இது தான். சரியா? இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா டைம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் நவ்.
கொஸ்டினுக்கான டைம் அவுட் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்துடலாம். இதான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கொஸ்டின் இன்னொரு தப்பாகி போச்சு. இப்போ ரெண்டாவது கொஸ்டினில் 19வது கொஸ்டினில் வந்து அந்த சப்ஸ்ட்ராக்டுக்குள்ள உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்காது. அதில் சப்ஸ்ட்ராக்டில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்ட்ராக்ட் பதில் ஆடுன்னு கொடுக்கணும். அப்போ தான் ஆன்சர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சப்ஸ்ட்ராக்ட் த நம்பர் இருக்குல்ல, அதில் ஆட் த நம்பர்னு சொல்லி கொடுத்துருங்க. சாரி, இந்த கொஸ்டின் ரொம்ப மிஸ்டேக் ஆகிப்போச்சு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. வாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். இதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரு. 20 கொஸ்டினையும் ஆன்சரை வந்து பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது கொஸ்டினுக்கான டைமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேர்ட் கொஸ்டினுக்கான டைம் ஸ்டார்ட் நவ்.
ஃப்ரெண்ட்ஸ் 3வது கொஸ்டினுக்கான டைமும் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டினுக்கான ஆன்சரையும் பார்த்துடலாம். இதான் பார்த்தீங்க அப்படின்னா 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இது கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆமாம், இப்போது இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை அப்ஜெக்ஷனோ இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனும் நீங்கள் போடுங்க. அப்போ தான் உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப கிடைக்கும். அப்போ தான் மேலும் மேலும் வீடியோக்கள் போட எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். ஸோ இது போன்ற அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த வீடியோவில் இதே பேட்டி 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோ காலம் டேபிள் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப் 4ல் கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட்டு, டைப் 5 டெஸ்ட்டு, கான்செப்சுவல் ஸ்பீட் டெஸ்ட்டு எல்லாம் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் எக்ஸாம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.